Hey guys, this is day 9 of 30 days book challenge. நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிற உங்களோட ஒய்ஃபே உங்களை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு புக் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் பேஷண்ட், அலெக்ஸ் மெக்டாலிஸோட புக்கு. ஒரு எக்ஸலன்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி அலிசியான ஒரு பெயிண்டர் அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போதான் இந்த கதைக்குள்ளே வர்றாரு தியோ. தியோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து நான் அலிசியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஏன் இந்த மர்டர் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், அவங்களா பண்ணாங்களா இல்லை இது ஒரு சூசைடா இல்லை வேற யாராச்சும் இந்த மர்டர் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேன்னு இருக்க அலிசியா கூட கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் எப்படி அலிசியாவை பேச வைக்கிறாரு அண்ட் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆனது, இது எல்லாம் கவர் பண்றதுதான் இந்த கதையே. இந்த புக் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மோர் ஆர் லெஸ் 90% ஆஃப் த பீப்புள்னால இதை வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் நீங்கள் ஹாலி ஜாக்சன், லீசா ஜுவல் இவங்களோட புக்லாம் வந்து ரெகுலராக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் இந்த ஸ்டோரியில் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னே சொல்லுவேன். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். பயங்கர கிரிப்பிங்காக ஒவ்வொரு சாப்டர்ஸும் இருக்கும். முக்கியமாக இந்த புக்கோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் புக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புக்கோட சந்திப்போம். பாய்.